விசுவாச பிரயாணத்தினுடைய இன்னொரு மிக விசேஷமான இரவிலே நாம் இன்று ஒன்றிணைந்திருக்கிறோம். நான் கண்டிப்பா இதை மிக விசேஷமான இரவு என்று சொல்கிறேன். காரணம், இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல், விசுவாசத்தினுடைய இந்த பிரயாணத்தினுடைய தொடக்கம் முதல், அதாவது சீயோன் பர்வதத்தை நோக்கிய இந்த பிரயாணத்தினுடைய தொடக்கம் முதல் இந்த வார்த்தை குறித்து தான் பரிசுத்தாவி நம்மிடத்திலே தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். மக்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆலயத்திலே பல தடவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஒரு ஆலயத்துக்கு செல்வதனாலோ அல்லது ஒரு கூட்டங்களிலே கலந்து கொள்வதனாலோ மாத்திரம் ஒரு நபருடைய வாழ்க்கை மாற்றம் அடைவது இல்லை. விசேஷமாய் உட்புறத்திலும் சரி வெளிப்புறத்திலும் சரி, நான் கூட்டத்தில் கலந்துகிறேன், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறேன் கூட்டங்கள்ல, அதனால என்னுடைய வாழ்க்கையில உள்ளும் புறம்பும் மாற்றம் ஏற்பட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாய் அது அப்படி நடைபெறுவது இல்லை. நீங்கள் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில இத்தனை வாரங்கள் கேட்ட தொடர் சாட்சிகள், அதாவது ஒரு சாட்சியை விட இன்னொரு சாட்சி மிக வல்லமையானதா இருந்ததை பார்த்தோம். வாழ்க்கை மாற்றமானாலும் சரி, விடுதலையினுடைய சாட்சி ஆனாலும் சரி, குணமாக்குதலுடைய சாட்சி, மேலும் வியாபாரத்திலே வெற்றிகள், வேலை வாய்ப்பிலே வெற்றிகள், குடும்ப உறவுகள், பிள்ளைகள் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது, எல்லாவற்றுக்கும் மேலாய் மக்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றது. இது எல்லாமே நாம் கேட்ட இந்த எல்லா வல்லமையான சாட்சிகளிலுமே எது பிரதானமா இருந்ததாய் நாம் பார்க்கிறோம். அதுதான் பாஸ்டர் நரேஷ் இங்க வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இங்க பார்க்கும்போது நீதிமொழிகள் 27:19 நாம் பார்க்கிறோம், தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். இன்னொரு விதத்தில் இதை சொல்ல வேண்டுமானால், எப்படி தண்ணீர்ல முகத்தை பார்க்கும்பொழுது நம்முடைய, அதாவது தண்ணீர் அதுக்கு முன்பா இருப்பதை எப்படி பிரதிபலிக்கிறதோ, நம் முகம் தண்ணீர்ல காண்பிக்கும் பொழுது நமக்கு முன்பாய் போகிறோம், பிரதிபலிக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கை எதை பிரதிபலிக்கிறது, நமக்குள் என்ன இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிப்புறம் காண்பிக்கிறதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. வெள்ளிக்கிழமையிலே நாம் அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்க நெஞ்சின் மீது கூட அந்த ஒளி புள்ளியை வைத்து ஜெபிக்கும்படி சொல்லுகிறோம். நான் நம்புகிறேன் உங்களால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறார். இப்போ கேட்ட இத்தனை சாட்சிகள், மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் எல்லாமே எதை சார்ந்ததா இருக்கிறது? பாஸ்டர் நரேஷ், நாம் இங்க பார்க்கிறோம் புது இருதயத்தை சார்ந்ததா இருக்கிறது இல்லையா? Exactly, Pastor. So now when you're speaking, there are some people, they say, I can't able to understand the word of God, it's complicated, it's difficult, so I'm not spiritually well, so that I can't able to understand the word much better. So even though they are coming to church, they are attending the service, but I remember one Proverbs, that is the world is saying, it's not the Bible verse, that the world says, the face is the index of the mind. So what the things that is going inside the mind, the face will be revealing. The same way, the word of God says very clearly, exactly it's here. The word says, Proverbs 27:19, as in the water, face reflects the face, so the man heart reveals the man. So what is inside of you? Is this what exactly reveals? Many people, they are coming to church, they are attending the service, they're listening the word of God, but there is no point what and all the things that they're listening if they're not practicing. So what the word of God says, forgive. If they are not ready to forgive, there is no point for them to see the transformation that they are expecting for God to give to them. There are many people like they're climbing the altar, climbing something that I want to see the result. I want the extraordinary to happen in my life. Okay, they're going to the altar, they're showing the faith, they're showing the request, they're showing the sacrifice. But if there is inside, there is no change, there is no point, Pastor. Even though they're climbing the altar, it's going to be exactly what can I say? The waste of time. We are wasting the time. The people, they need to change inside first, so that the transformation will happen outside automatically. மிக சரியா நம்ம இதுதான் இந்த நிகழ்ச்சியிலே யோவேல் ஜனங்களுக்கு சொல்வதை பார்த்தோம். கர்த்தர் எப்படி நம்மை பீடத்தை நோக்கி, அதாவது சீயோனை நோக்கி எப்படி வர சொல்கிறார்? மக்களை மறந்து விடாதீர்கள். எப்படி வர சொல்லப்பட்டது? அழுகையோடும் புலம்பலோடும், உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்களுடைய முழு இருதயத்தோடு என்று சொல்கிறார். அந்த கருத்து தான் மிக விசேஷமானது. நீங்கள் கவருக்குள் வைக்கிற உங்களுடைய தியாகம் மாத்திரம் அல்ல, நீங்கள் செய்து கொண்டு வருகிற உபவாசம் மாத்திரம் அல்ல. உதாரணமாய் நாம் இருக்கிற தானியேல் உபவாசம் கூட வெறும் பொழுதுபோக்குகளை தவிர்த்துக் கொள்வதோ மற்ற காரியங்களை தவிர்த்துக் கொள்வதோ மாத்திரம் அல்ல, உங்கள் உட்புறத்தில் நடைபெறுவது என்ன? மக்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இப்ப கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கும்போது அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதுதான் காரியம், அதுதான் முக்கியம். அந்த உட்புறத்தின் தன்மைதான் உங்களுடைய வெளிப்புறத்திலே காண்பிக்கப்படுகிறது. அதுதான் ஒன்று கர்த்தர் கவனத்தை ஈர்க்கிறது, அல்லது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. தடுக்க போகிறது என்று நான் சொல்ல முடியாது.
நீங்கள் அனுமதித்தால் ஒழிய இந்த சாட்சி உங்களுக்கு மிக தெளிவாய் காண்பிக்கும். ஏன் பழைய இருதயம் தேவன் செயல்பட தடையா இருக்கிறது? உணர்ச்சி எந்த அளவு விசுவாசத்தை அடைத்து போடுகிறது, விசுவாசத்தினுடைய சக்தியை எந்த அளவு உணர்ச்சி தடுக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையினுடைய சக்தி நம் வாழ்க்கையில வெளிப்பட முடியாமல் நமக்குள் இருக்கிற அந்த திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான உணர்ச்சி பொங்க நிரம்பி வழிகிற அந்த இருதயமானது எந்த அளவு முட்டுக்கட்டையா இருக்கிறது. இந்த சாட்சியின் வாயிலால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் மக்களே. பிற்பாடு இந்த சாட்சியின் பிற்பாடு நாம் பீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவிலே கூக்குரல் செய்ய போகிறோம். ஆனால் இந்த சாட்சியினுடைய ஒவ்வொரு வார்த்தையை தெளிவாய் கேளுங்கள். எது நம் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தடையா இருக்கிறது, அதே போல என்ன செய்தால் நம் வாழ்க்கை முழுமையான மாற்றத்தை பார்க்க முடியும் என்பதை இந்த சாட்சியின் வாயிலாய் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? Exactly, Pastor. The testimony going to reveal to many people. They may have the questions. This company is going to change my life. So what are all the questions that you have, people? So watch this testimony very carefully. So this person explained everything, Pastor. I think after this testimony, we no need to speak, because the person speaks everything. The people, they say, I went to the altar already. Why my answer is not coming? Watch the testimony, learn, and we will be back. குழந்தை பருவம் துன்புறுத்தலும் வன்முறையும் நிறைந்திருந்தால் அதன் விளைவுகள் பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஆழமான காயங்களை ஏற்படுத்தும். அவை குணமாக மிகவும் கடினமான காயங்கள். அந்த நேரத்தில் இங்கே நான் மிக அதிகமாக துன்புறுத்தப்பட்ட காலங்களில் ஒன்றாக அது இருந்தது. என்னை பாதுகாக்க வேண்டிய ஒருவரால் நான் துன்புறுத்தப்பட்டேன். அந்த நபர் என் களங்கமின்மையை பறித்து கொண்டார். ஆனால் அது என்னவென்று, அங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அது ஏன் என எனக்கு கேள்வி எழுந்தது. ஆனால் அது பல ஆண்டுகள் தொடர்ந்தது. இங்கேயே நான் இன்னும் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருந்தேன். அதே சமயம் பள்ளியிலும் அதிக பிரச்சனைகளில் சிக்கினேன். நான் எங்கள் அம்மாவுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தேன். அனைத்து கேள்விகளும் இங்கேயே இருந்தன. என்ன நடக்குது என்று எனக்கு எதுவும் புரியல. இங்கிருந்து தான் நான் வெளியே செல்ல ஆரம்பித்தேன். நான் பார்ட்டிகளில் கலந்து கொள்ளத் தொடங்கினேன். மக்களுடன் பழக ஆரம்பித்தேன். மேலும் அதையெல்லாம் என் நடத்தையில் வெளிப்படுத்தத் தொடங்கினேன். நான் அனுபவித்துக் கொண்டிருந்த நான் நன்றாக தூங்க முடியவில்லை. என் எடை 38 கிலோவாக குறைந்தது. நான் திருமணம் செய்தது வீட்டை விட்டு வெளியேறவேதான். எங்கள் அம்மா, நீ கஷ்டப்படுவதற்காகத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. நடந்ததும் அதுவேதான். நான் கஷ்டப்படுவதற்காகத்தான் திருமணம் செய்தேன். அவர் சொன்னது என் மனதில் பதிந்து விட்டது. அந்த திருமணம் என் வாழ்க்கையில் நடந்த மிக மோசமான விஷயங்களில் ஒன்றாக இருந்தது. பிறகு நான் கர்ப்பமானேன். திருமணம் ஆகி சுமார் 2 வருடங்களில் என் மகனை பெற்றெடுத்தேன். அவர் எனக்கு துரோகம் செய்ததை கண்டுபிடித்தேன். அந்த நபர் சிரித்துக்கொண்டே, நான் உன்னை ஏமாற்றினேன் என்று சொன்னார். அப்போதுதான் சண்டை தொடங்கியது. துன்புறுத்தல், மரியாதை இல்லாமை ஆகியவை தொடங்கின. நான் அந்த திருமணத்தை விட்டு மனமுடைந்து மிகவும் நொறுங்கிப் போய் விரக்தியுடன் வெளியேறினேன். அந்த காலகட்டத்தில் என்னை மிகவும் பாதித்த விஷயங்களில் ஒன்று மரணத்தை பற்றிய சிந்தனை என்பது எனக்கு நினைவிருக்கிறது. நான் என்னை நானே கொன்று கொள்வேன், என் மகனையும் கொன்று விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். இன்றுதான் அந்த நாள் என்று சொல்லிக்கொண்டு என் தலையணைக்கு அடியில் ஒரு கத்தியை வைத்துக்கொண்டு நான் தூங்குவது எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் முற்றிலும் நிலைகுலைந்து போனேன். உண்மையிலேயே நிலைகுலைந்து போனேன். ஏனென்றால் அந்த நபர் என்னையும் என் மகனையும் அவமானப்படுத்தி இருந்தார். நான் இப்போ இந்த கயிறை எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையை முடித்துவிடப் போகிறேன் என்று சொன்னேன். நான் ஒரு அறைக்குள் சென்று அந்த கயிறை எடுத்தேன். நான் அதை என் கழுத்தில் மாட்டி நான் தொங்கினேன். நான் என் கழுத்தை அந்த கயிறில் விட்டு 2 முறை சுற்றி கட்டினேன். அவ்வளவுதான். ஆனால் அப்போது என் சகோதரி, அவர் ஆலயத்தின் உதவியாளர், ஒரு சிறிய ஓட்டை வழியாக பார்த்து ஓடி வந்து என்னை தூக்கி, நீ இப்போது போகப் போவதில்லை, இது உன் நேரமில்லை என்று சொன்னார். நான், என்னை இங்கேயே விடு, எனக்கு அமைதி வேண்டும் என்று சொன்னேன். அவர், நீ நரகத்தில் அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார்.
அந்த நேரத்தில் நான் அவர் மீது மிகவும் கோபமாக இருந்தேன். ஆம், ஏனெனில் எனக்கு இனிமேல் வாழவே விருப்பமில்லை. எனது ஆசை வாழ்வதற்காக இல்லை, இறப்பதற்காக மட்டுமே இருந்தது. 24 மணி நேரமும் என் எண்ணங்கள் எல்லாம் மரணத்தை பற்றித்தான் இருந்தன. நான் இதை கடைசியாக முடிக்க வேண்டும், என் உள்ளே இருக்கும் இந்த வலியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்வேன். ஏனெனில் அது என் ஆத்துமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் காலம் செல்லச் செல்ல அவள் என்னையும் தன்னுடன் இழுக்க ஆரம்பித்தாள். வா, ஆலயத்திற்கு போகலாம் என்று சொல்வாள். நான் போவேன். நான் எதை கைவிட வேண்டுமோ அதை நான் கைவிட மாட்டேன். பின்னர் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஆரம்பித்தது. நான் சொன்னேன், இப்போதுதான் அந்த தருணம். சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகிறேன். நான் என் திருமணத்தை மீண்டும் கட்டியெழுப்பப் போகிறேன். என் முன்னாள் கணவர் என்னிடம் திரும்பி வருவார். ஆனால் அவர் திரும்பி வந்து நாங்கள் நிம்மதியாக வாழ்வது என் நோக்கமாக இருக்கவில்லை. அவரை பழிவாங்கி அவர் எதை இழந்தார் என்பதை அவருக்கு காட்டுவதே என் நோக்கமாக இருந்தது. அங்கே நான் மேலே செல்வேன். நான் ஒரு முறை ஏறினேன், 2வது முறையும் 3வது முறையும் ஏறினேன். எல்லாவற்றையும் பொருளாதார ரீதியாகவும் முழுமையாகவும் அதை பலிபீடத்தில் விட்டு மீண்டும் கீழே இறங்குவேன். அங்கேயே நான் அந்த எதிர்பார்ப்புடன் இருந்தேன். என் உண்மையான நோக்கம் அன்பு செலுத்துவதுதான் என்பதை கடவுளால் என் உள்ளுக்குள் பார்க்க முடியாது என்பது போல. அப்பங்கே என் பாட்டியிடம் கேட்டேன், இந்த சிறப்பு ஒரு நிகழ்ச்சிகளில் தேவன் இன்னும் எனக்கு பதில் சொல்லாதது ஏன்? மேலும் என்னை துன்புறுத்திய நபர் மீது நான் மிகுந்த மனக்கசப்பையும், என் முன்னாள் கணவர் மீது பெரும் வெறுப்பையும், குடும்ப உறுப்பினர்கள் மீது பெரும் வெறுப்பையும் வைத்திருந்தேன். மேலும் என்னிடம் இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், அது பழிவாங்கும் ஆசை. ஆனால் அதை நான் உணரவில்லை. இல்லை, என் எண்ணம் என்னவென்றால், அவர்கள் எனக்கு தவறு செய்தார்கள், நான் அதை திருப்பிச் செய்ய வேண்டும் என்பதுதான். பின்னர் ஒரு நாள், ஒரு புதன்கிழமை அன்று ஆராதனையின் போது அந்த கூட்டத்தில் பாஸ்டர், உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அவர் சொன்னதை நான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். பிறகு அவர் சொன்னார், நீங்கள் விரோத உணர்வை வைத்திருந்தால் மன்னிக்க வேண்டும். அது எரிந்தது, அது என் உள்ளத்தில் எரிந்தது. ஆனால் நான் சொன்னேன், இல்லை, அவர்கள்தான் எனக்கு தவறு செய்தார்கள், நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் எதிர்த்தேன். 2 வருடங்கள் நான் எதிர்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் அந்த விரோத உணர்வு இன்னும் இருந்தது. மறைவாகவும் இருந்தாலும் அது அங்கே இருந்தது. அதன் பிறகு யாக்கோபின் பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. சர்ச்சின் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே நான் தானியேலின் உபவாசத்தை ஆரம்பித்தேன். பிறகு ஒரு நாள் அதிகாலையில், என்னை தடுக்கும் எண்ணில் உள்ளதை எனக்கு காட்டுங்கள் என தேவனிடம் வேண்டினேன். அப்போது அவர் அந்த விரோத உணர்வை எனக்கு வெளிப்படுத்தினார். அன்று காலை நான் எழுந்து அந்த முதல் நபரை தேடி சென்று மன்னிப்பு கேட்டேன். அவர் சிரித்தார். அவன் என் முகத்திற்கு நேராக சிரித்தான். அந்த தருணத்தில் நான் ஏற்கனவே சுத்தமாகிவிட்டேன். மேலும் ஒரு குழந்தையிடம் இருந்ததை பறித்து கொண்ட இன்னொரு நபரும் அங்கே மீதமிருந்தார். நான் அந்த நபரிடம் சென்றேன். அவர் என்னை முழுமையாக அதிர்ச்சியுடன் பார்த்தார். நான் மன்னிப்பு கேட்பேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். ஏனெனில் அது நான் செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. நீங்கள் ஒன்று சிந்தித்தால், மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் அல்ல. மன்னிப்பு கேட்க வேண்டியது அந்த நபர்தான். நான் அந்த நபரை கட்டிப்பிடித்துவிட்டு சமாதானத்துடன் அங்கிருந்து வெளியேறினேன். ஆனால் அது வெறும் தற்காலிகமான சமாதானம் அல்ல. இல்லை, அது ஒரு வித்தியாசமான சமாதானமாக இருந்தது. யாக்கோபின் பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தபோது நான் ஏற்கனவே தயாராக இருந்தேன். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். நான் என் தியாகத்துடன் பலிபீடத்திற்கு சென்றேன். நான் மேலே சென்றபோது தேவனிடம், எனக்கு என்ன தேவை என்று உனக்கு தெரியும் என்று சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. நான் எதையும் கேட்கவில்லை, ஒன்றுமே கேட்கவில்லை.
என் கவரில் என் தியாகம் மட்டுமே இருந்தது. அதில் எதுவும் எழுதப்படவில்லை. நான் அவரிடம், எனக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியும் என்று மட்டும் சொன்னேன். பலிபீடத்திற்கு அருகில் யாரும் இல்லை. ஆனால் அவர், இப்போது இது என்னிடம் இருக்கிறது என்று சொல்வதை நான் கேட்டேன். ஒரு திங்கள் காலை பிஷப் மசேடோ கூட்டத்தில், நீங்கள் இப்போது பரிசுத்த ஆவியை பெற விரும்பினால், நீங்கள் இப்போதே பரிசுத்த ஆவியை பெற விரும்பினால் கழிவறைக்கு செல்லுங்கள். கழிவறைக்கு அருகில் மண்டியிடுங்கள். நீங்கள் அதை பெறுவீர்கள். என்னை தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தாகத்துடன் நான் சென்றேன். நான் குளியலறைக்குள் போய் கதவை மூடினேன். நான் இங்கே இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் அது உணர்ச்சி அல்ல, நான் நேசிக்கப்படுகிறேன் என்ற உறுதி மட்டுமே இருந்தது. முதல் முறையாக நான் நேசிக்கப்பட்டேன். அங்கே கழிப்பறை அருகே மண்டியிட்டு நான் அதை அனுபவித்தேன். நான் தேவனின் அன்பை அனுபவித்தேன். அதன் பிறகு நான் அன்பு நடைப்பயணங்களுக்கு செல்லத் தொடங்கினேன். நான் தனியாக செல்வேன், நண்பர்களுடனும் செல்வேன். மேலும் அன்பின் சிகிச்சையின் போது பொருத்தனையை ஏற்படுத்தினேன். அன்றோடன நான் ஒருபோதும் அன்பின் சிகிச்சையை தவறவிடவில்லை. குவெரோட்டே கனசேர் என்ற செயலியை பற்றி எனக்கு தெரிந்தபோது, இல்லை, நான் சேரப்போவதில்லை, நான் அவசரப்படவில்லை, நான் பதட்டப்படப் போவதில்லை. ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று, அதுதான் சரியான இடம் என்று சொன்னது. அதனால் நான் சேர்ந்தேன். அதே நாளில் என் கணவரை சந்தித்தேன். நான் சியாராவில் இருந்தேன். அவர் சாவோ பவுலோவில் இருந்தார். இப்போது நாங்கள் இருவரும் கோயாஸ் மாநிலத்தில் சேர்ந்து இருக்கிறோம். 4 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு இப்போது நாங்கள் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிறோம். நான் உங்களிடம் சொல்கிறேன், தேவன் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. அவர் எப்போதும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார். ஏனெனில் நாங்கள் மிகவும் சிறியதாகவே நினைக்கிறோம். சில நேரங்களில் நான் நிற்கும்போது, என் தேவனே, நாங்கள் அதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த போதிலும் நீ எனக்காக ஏற்கனவே செய்த அனைத்தையும், எனக்கு கொடுத்த அனைத்தையும் பார். நாம ஒப்படைக்கும் போது பதில் நிச்சயம். Exactly, Pastor. The people, those who have the question, why my answer is not coming, even though I participate in the campaign, even though I sacrifice. The person said very clearly, the person climbed the altar, not only 1, 2, 3, more than that. The person even mentioned, I made the sacrifice of financial, everything. But there was one thing is pending. The person's heart was not surrendered there. The person was having the grudges and the person was holding on it. The person climbed the altar to seek something that God, they need to bless his marriage life. The husband need to come back, but the wrong intention. The person want to get revenge against the husband. So how can God able to bless these people? So bless this answer. That's the reason many people, they are not seeing the things what they want to see. But when they surrender everything, God, let your will be done. That's what God is expecting. When we surrender God to ride our life, so he is the one taking us to the right path and changing our situation. That's what happened in this person. When the person surrendered the heart, when the person surrendered everything, what and all the God was asking, the person gave completely and God did his part, Pastor. மிக சரியா மக்களை கவனிங்க. நாம் அதிகமாய் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த உணர்ச்சி உள்ள இருக்கிற வரை நீங்கள் வேதனையில் இருப்பீங்க, மனக்கசப்புல இருப்பீங்க, இன்னொருத்தர் மேல தான் கோவப்படுவீங்க. எத்தனை பேர் இந்த நேரம் கூட நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது எத்தனை பேர் நம்ம மேல கோவப்படுறாங்க, தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது உதவி செய்ய போகிறவர் மீது ஒருத்தர் கோபப்படுகிறார். கண்டிப்பாய் அந்த கோபப்படுகிற நபர் பலவீனமா இருப்பதை தான் காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்குள்ள இருக்கிற அந்த பழைய இருதயம் அவரை புரிந்து கொள்ள விடுவதில்லை. எந்த அளவுக்கு இந்த சாட்சியில் அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ள சென்ற போது காப்பாற்ற போன அவருடைய உறவினர் மீது அவர் கோபப்பட்டார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த அந்த பழைய இருதயம். எனவே மக்களே, நீங்கள் கோபம் கொள்வதல்ல, நீங்கள் வெறுப்படைவதல்ல, சலிப்படைவதல்ல. தேவன் சொல்லுகிறார், இதே நீதிமொழிகள் அவருடைய வார்த்தை சொல்கிறது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. கர்த்தர் நம் இருதயத்தை கேட்கிறார். நம்முடைய உணர்ச்சிகள் அர்ப்பணிக்க சொல்லுகிறார். கசப்புணர்ச்சி, பழி வாங்குதல், வெறுப்புணர்ச்சி, ஏன் இச்சைகள். நம்ம பாவத்துல வாழ்ந்து கொண்டு நமக்குள்ள பல விஷயங்களை மறைத்து கொண்டு நம்ம பீடத்தை ஏறும்பொழுது மக்களே, அது தேவனுக்கு உகந்தது அல்ல. எனவே நீங்கள் வெறும் உங்க விண்ணப்பத்தை மாத்திரமல்ல, கவருக்குள்ளே உங்களுடைய தியாகத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய முழு இருதயத்தை வைத்தால் எந்த அளவுக்கு ஆர்வத்துக்குரிய பாசம். அந்த பெண்மணி விண்ணப்பத்தை கூட எழுதவில்லை இந்த தடவை. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்? இருதயம் கொடுக்கப்பட்டு விட்டது.
உங்கள் இருதயம் 100% கொடுக்கப்படும் போது ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் நீங்க பிடித்து கொண்டால் உங்களுக்குள்ளே கண்டிப்பாய் நீங்கள் தயக்கத்தோடு தான் பீடத்திலிருந்து இறங்குவீர்கள். நீங்க தயக்கத்தோடு பீடத்திலிருந்து இறங்கக்கூடாது என்றால் அங்கே 100% உணர்ச்சி, இருதயம், உங்கள் பழைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மக்கள். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்மானத்தோடு வாருங்கள். காலை 9:30 மணி ஒரு தீர்மானத்தோடு, இனி இந்த பழைய இருதயத்தை, இந்த கசப்புணர்வை, இந்த இச்சையை, இந்த பாவத்தை நான் என் இருதயத்துக்குள்ள புதைத்து வைக்க மாட்டேன், முழுவதும் பீடத்திலே கொடுப்பேன். நீங்கள் பாருங்கள், யோவேலின் தேவன் தாமே இந்த தானியேல் உபவாசத்திலே, இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஆவியிலே உங்களுக்குள் ஊற்றுதலையும் விடுதலையும் கண்டிப்பாய் கட்டளையிடுவார். இந்த நேரம் நம்மை தாழ்த்தலாம் ஜெபத்தின் மூலமாய். My God, right now, the word that you want the people to understand, it was spoken, my God. The people is not climbing the altar only with the rituals or some material sacrifice. You want the people to climb with their all, my God. The all is included their heart, the mind, the thoughts, what are all the things that they are carrying all this year. If they are not surrendering their everything, how can you will work in their life, my God? The people, they want to see the best result in their life, but they are not surrendering the life to you. So how you can be as a potter, you can't able to make it, you can't able to mold that life. That's the reason through this word you said the man's heart reveals the man's face, like all. That's why, my God, we are surrendering everything, the life of the people, those who want to see the transformation in their life. They need to understand, my God. If they are not understanding these things, even though the campaign may pass 1, 2, 3, many campaign, my God, but their life will not transform. But if the people understand the Spirit, but the people, they realize what they need to do, my God, everything will be changed. That's why we are surrendering everything of the people into your hands, so that the people, those who climb and those who are preparing themselves to climb, they will see the result. In the name of the Lord Jesus, let them be baptized with your Spirit, my God. If they are really sincere, repent, and they show the sincerity that they need to change, and for them to change, they need your help. Let your help come to their life. In the name of the Lord Jesus Christ, my God. ஆமென். தேவன் இந்த நேரம் இந்த ஜெபத்தின் வாயிலாய், இந்த செய்தியின் வாயிலாய், திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா எங்களுக்குள் இருக்கிற இருதயத்தின் தன்மையை மக்கள் உணரும்படியாய் செய்யும். ஒவ்வொருத்தருடைய இருதயத்தினுடைய உணர்ச்சியை, எது அவர்களை இதுவரையிலும் மகிமையை பார்க்க விடாமல், ஏன் உண்மையுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கிறது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. எனவேதான் நீ சொன்னீர், எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள், அங்கேதான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. தேவனை இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. உம்முடைய ஆவியை பெறுவது, உம்முடைய மக்களை இந்த சீயோனில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வது அவர்கள் சொந்த இருதயத்தை சார்ந்தது, அவர்கள் சொந்த தீர்மானத்தை சார்ந்தது. எனவேதான் இந்த நேரம் யாரு தன் இருதயத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருந்தால், தன்னுடைய இருதயத்தினால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தால், உணர்ச்சி அவரை தான் மாறிவிட்டதாக, தான் திருந்தி விட்டதாக, தான் எல்லாவற்றை கொடுத்து விட்டதாக ஏமாற்றி கொண்டிருந்தால், அவருடைய ஆவிக்குரிய பார்வையை திறந்தருளும், அவருடைய புரிந்து கொள்ளுதலை திறந்தருளும். இந்த பெண்ணுக்கு நீர் உதவி செய்ததை போல, ஒரு நேரம் சரியான தீர்மானத்துக்கு வர உதவி செய்ததை போல, இன்றைக்கு இரவு இவர் ஒரு சரியான தீர்மானத்துக்கு வரட்டும். ஆம், உண்மைதான், இன்னும் என்னுடைய பாவத்தை நான் பீடத்திலே வைக்கவில்லை, என் பழைய வாழ்க்கையை பீடத்திலே வைக்கவில்லை, என் பழைய நம்பிக்கையை நான் இன்னும் பீடத்திலே வைக்கவில்லை, எனக்குள்ளே இன்னும் இந்த விஷயங்கள் ஒளிந்து புதைந்து மறைந்திருக்கிறது, நான் இதை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க போகிறேன், இனி எடுத்துக் கொள்ள போவதில்லை, இனி என் பழைய இருதயத்தை நான் பிடித்துக் கொள்ள போவதில்லை, நான் இனி இப்படிப்பட்ட ஒரு விரக்தியிலே, கோபத்திலே, வெறுப்புணர்ச்சியிலே, கசப்புணர்ச்சியிலே நான் வாழப் போவதில்லை, நான் ஒருத்தர் மீது கோபத்தோடு இனி இருக்க போவதில்லை என்ற அந்த தெளிவு இந்த இரவு இந்த நபருக்கு ஏற்படுவதாய் தேவனே. அதன் மூலமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்மானத்தோடு ஒரு பீடத்தில் ஏறும்பொழுது, தன்னுடைய தியாகத்தை அர்ப்பணிக்கும் போது, தன்னுடைய விண்ணப்பத்தை அர்ப்பணிக்கும் போது, அதற்குள்ளே இவர் தன் முழு இருதயத்தை வைப்பார். சீயோனில் இருந்து ரட்சிப்பு, விடுதலை உம் மக்களுக்காய் வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. இனி இந்த இருதயம் உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெறவோ, உம்முடைய மகிமையை பார்க்கவோ தடையா இருக்காது, உணர்ச்சி இனி தடையா இருக்காது. விசுவாசத்தின் முழுமையான வேலை, உம்முடைய வார்த்தையினுடைய முழுமையான வல்லமை மக்கள் மீது காண்பிக்கப்படும் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த புகைப்படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நீர் தொடும்படியாய் கேட்கிறோம், ஒவ்வொருத்தர் இருதயத்தை நீர் தொடும்படியாய் கேட்கிறோம்.
விரக்தியானவர்களை, சலித்து போனவர்களை, சோர்ந்து போனவர்களை மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு இருதயத்தோடு உம் பீடத்திலே திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. நிறுத்தப்பட்டவர்களும் ஆண்டவரே அந்த தொலைந்து போன மகனை போல மனம் திரும்பி மீண்டும் பீடத்தை நோக்கி வரும்படியாய் செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதைதான் நீர் விரும்புகிறீர், இதுதான் மக்களுக்கு நீர் செய்ய போகிறீர். உம் நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சொல்லுங்கள் மக்களே, ஆமென். So, people, you know what to do. We made our cry out on behalf of you. But there is no point for us to make the prayer, for us to do our part, and if you are not doing your part. If God is asking you, your heart, it's not that God is asking you, God is expecting for you to surrender everything. If you are not surrendering everything, do not expect the result from God. But if you surrender, that you make sure that I surrender everything as God asking, so you are the one chosen by God, and you will be the testimony. Each and every day as we are watching the testimony, you will be the next testimony to glorify the name of the Lord. So prepare yourself this Sunday. Do not forget, this Sunday morning at 9:30 a.m. make sure you come to the service with the decision that my life will not be the same anymore. I'm going to make myself to change. I'm going to make the decision to make my life completely change according to the will of God. This is what God is expecting from you. Do your part, and God is there to do his part. கண்டிப்பாய் மக்களை புரிந்து கொள்ளுங்கள். இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்களுக்குள்ளே சந்தேகத்தை நான் விதைக்கவில்லை, கண்டிப்பா இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உறுதி கொடுத்திருப்பார். பீடத்தில் யார் நீங்கள் முழு வாழ்க்கையை, முழு இருதயத்தை அர்ப்பணித்தீர்களோ கர்த்தர் கண்டிப்பாய் உறுதி கொடுத்திருப்பார். இந்த காரியத்தை செய், முன்னோக்கி செல். ஆனால் ஒருவேளை அந்த உறுதி உங்களுக்குள் வராவிட்டால் அப்பொழுது இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் பேசுகிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. இன்னும் சில விஷயம் அல்லது இன்னும் பல விஷயம் உள்ளுக்குள்ளே புதைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அதை முழுவதும் கொண்டு வாருங்கள், முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள். நீங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்தால் முழு இருதயத்திற்கு பதிலாய் கர்த்தர் புது இருதயத்தை கொடுப்பார். அதிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படும். கண்டிப்பாய் வாழ்க்கை மற்ற எல்லா விஷயங்கள் நிச்சயமாய் சரிபடுத்தப்படும். சீயோனிலிருந்து நீங்கள் ரட்சிப்பை, விடுதலையை கண்டிப்பாய் கண்டடைவீர்கள். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விசுவாசத்திலே முன்னோக்கி செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு தீர்மானத்தோடு ஆலயத்தில் ஒன்றிணையலாம். காலை 9:30 மணி நம்முடைய சிறப்பு கூட்டத்திலே தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.